ஹாய் கைஸ், நம்ம டெய்லி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நோண்டிகிட்டு தான் இருக்கோம். பட் அதே ஃபேஸ்புக்கு பார்க்குற அதே சமயத்துக்கு நமக்கு பணம் ஏறுனா எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு பார்க்குற டயத்தில் நமக்கு பணம் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நேம் தான் ஏர்ன் டாக் டைம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பைட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபேஸ்புக்கு 1 MBக்கு 10 பைசா அப்படின்னு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட், வாட்ஸ்அப் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பணம் அவங்க கொடுப்பாங்க. பட் நான் ஓல்டு யூஸர் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு ஃபேஸ்புக்கும் ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேஸ்புக்கு போகுது. இதில் நான் 10 MB யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ₹1 ஏறும். ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஒரு வீடியோ நான் ரன் பண்ணுறேன். இதை நான் ஃபேஸ்புக்கு மூலியமாக போய் ப்ளே பண்ணுறதுனால 10 MB முடிஞ்சதும் எனக்கு ₹1 அமௌண்ட் ஏறும். ₹1 சின்ன அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரியலாம். பட் இதே மாதிரி நிறைய ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற டயத்துக்கு உங்களுக்கு மணி கிரெடிட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 10 MB முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ 10 MB முடிஞ்சதும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஏர்ன் டாக் டைம் கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் கன்சியூம்டு 10 MB டேட்டா அப்படின்னு. நான் 10 MB ஃபேஸ்புக்கில் போய் யூஸ் பண்ணதுனால எனக்கு இப்போ அமௌண்ட் ஏறி இருக்குது. அதோட ப்ரூஃபை பாருங்கள். ₹5.20 இருந்தது, இப்போ ₹6.20 இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் கன்சியூம்டு 10 MB டேட்டா ஆன் த ஃபேஸ்புக். ₹1 வில் பி ஆடட் இன் யுவர் ஏர்ன் டாக் டைம் அக்கௌண்ட். கண்டினியூ யூஸிங் ஃபேஸ்புக் டில் ஒரு டேட் கொடுத்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹைக் இந்த மாதிரி நிறைய ஆப் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுற டயத்தில் உங்களுக்கு அமௌண்ட் இதே மாதிரி க்ரெடிட் ஆகிட்ருக்கும். இது சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. யூஸ் பண்ணுற நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இது ஒரு ரீசார்ஜ் பண்ணுற ஆப்பாக இருக்கும். So thanks for watching guys.